ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்பு அசதியாக இருக்குது, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி மசாலா அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருளும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு அளவு சொல்கிறேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மசாலா எப்போதுமே வறுக்கிறப்போ சிம்மில் வச்சு வறுக்கணும். இது கூட ஒரு 2 பிரிஞ்சி இலை, 1 மராட்டி மொக்கு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் கசகசா, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சிம்மில் வச்சு அதனோட வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்துட்ருக்கப்பே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஆல்ரெடி வறுத்தெடுத்த மசாலா கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். நம்ம வந்து நான்வெஜ் ரெசிபிக்கு கிராம்பு வந்து அதிகமாக சேர்த்தா குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கிராம்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா என்னால் அரைக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம கடையில் சிக்கன் மசாலா வாங்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி வறுத்தரைச்ச மாதிரி டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா இதில் தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பாலாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்த்துக்கல. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லியில் வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.